ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருந்தது. அந்த கடை வித்யா, வயசு 36. இவங்களோட கணவர் அங்கே இருக்கிற ஒரு கம்பெனியில் தான் கேன்டீன் மாதிரி வச்சுட்டு இருந்தார். அவ்வளோவா வருமானம் இல்லை. அதனால தான் இவங்க மளிகை கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு 2 பசங்க. 2 பசங்களுமே 2ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. வித்யா பார்க்குறதுக்கு நல்லா இருப்பா. தினமும் இவங்க கடைக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜனம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எல்லாருமே வித்யாவை பார்க்க தான் வருவாங்க. ஒரு நாள் ஒரு 8 மணி இருக்கும். இவங்க கடைக்கு போனேன். போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருந்தேன். வாங்கினதுக்கப்புறம் வித்யா கேட்டா, ஒரு 9 மணிக்கா வரீங்களா அப்படின்னா. ஏன் அப்படின்னு, இல்லை கடையை அடைக்கணும், அவர் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வருவாராம், ஏன்னா அந்த ஷட்டர் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, என் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொன்னேன். ஃபோன் நம்பர் கொடுத்தேன். 8:45 ஆச்சு. 8:50 ஆயிடுச்சு. ஃபோனே வரல. 9 மணியும் ஆயிடுச்சு. ஃபோனே வரல. ஏடா வேறு யாராச்சும் வந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்தேன். கரெக்டாக 9:20க்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வித்யா பேசுகிறேன், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னாங்க. வரேன்னு சொல்லிவிட்டு நானும் போனேன். போகும்போது அந்த கடையில் வெளியில் இருக்கிற அந்த திங்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணி அவங்கள சாவி கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க. இவங்க வீடு பார்த்திங்கன்னா கடைக்கு பின்னாடியே தான் இவங்க வீடு. இப்படி தான் வித்யா கூட எனக்கு அறிமுகம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தினமும் அவங்க கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கிறதுக்காகவே போயிட்டு பார்த்துட்டு வருவேன். 8:30 மணிக்கு மேலே இவங்க கடைக்கிட்ட யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. போகும்போது வரும்போதும் வித்யாவை பார்த்து சிரிச்சிட்டு போவேன். அவங்களும் சிரிப்பாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நாள் நான் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அப்போ வித்யா எனக்கு கால் பண்ணாங்க. எங்கள் வீட்டிலே இருக்கீங்களான்னாங்க. இல்லைங்க, நான் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல, கொஞ்சம் லேட்டாகும் போல இருக்குன்னு. கடையை அடைக்கணும் அப்படியே இருந்தாங்க. ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிங்களா, வந்துடுறேன்னு. சரி, ஏன்னா அவரும் ஊருக்கு போயிருக்காரு, பசங்களும் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, நான் தனியாக இருக்கேன் அதான் அப்படின்னாங்க. இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு நானும் என் வேலையை முடித்து வந்துட்டு இருந்தேன். வந்ததும் இவங்க கடையில் யாருமே இல்லை. இவங்க கடையை சாத்துறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடையை சாத்திட்டு சாவி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு தான் தெரியுது, ஐயோ கொசுவத்தி வாங்க மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஏங்க கொசுவத்தி வேணும், ஆனால் மறந்துட்டேன் அப்படின்னு. நான் கடையை அடிச்சிட்டேனே, சரி ஒன்று பண்ணுங்க, வீட்டில் கொஞ்சம் கொசுவத்தி இருக்குது, நான் வேணால் தரேன் அப்படின்னாங்க. சரி வரேன் இருங்கன்னு சொல்லிட்டு நானும் போனேன். போகும்போதே லைட்டாக மழை வந்துட்டு தான் இருந்தது. சரி போனதும் கொசுவத்தியும் கொடுத்தாங்க. கொசுவத்தி வாங்கிட்டு திரும்புறதுக்குள்ளே மழை அதிகமாகிடுச்சு. வித்யா ஒன்று, இருங்க மழை அதிகமாகிடுச்சு, மழை நின்றுட்டு அப்புறம் போங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் வித்யா வீட்டிலே இருந்தேன். மழை இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. மழை வேறு, வித்யா வேறு பார்க்க நல்லா இருக்காளா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்படியே நின்றுட்டே இருந்தேன். காஃபி ஏதாவது கொடுக்கட்டுமா அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்லைங்க என்ன, இல்லை முதல் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட இவங்க சமையல் அறைக்கு போயிட்டாங்க. நான் அங்கேருந்து அப்படியே வித்யாவை பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்காளே, இவங்ககிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். காஃபி கொண்டு வந்தோடனே இவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் யாராவது இருக்காங்களான்னாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு. இல்லை கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டணும், கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குது, அவருக்கும் சரியான வருமானம் இல்லை அப்படின்னு. எவ்வளோ தேவைப்படுதுன்னு. ஒரு 30,000 இருந்தால் வாங்கிட்டாங்களேன், நான் டெய்லியும் கட்டிடுறேன் அப்படின்னாங்க. சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வித்யா அந்த காஃபி டம்ளரை அங்கே இருக்கிற டேபிள் மேலே வைக்கிறதுக்கு இப்படி திரும்பினான்.
திரும்பும்போது மாம்பழங்கள பார்க்க ஆரம்பிச்சேன். என்னம்மா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் தடிய தடவிட்டு இருந்தேன். அத வித்யாவும் பார்த்தா. உடனே என்ன கேட்டா, "ஆமா, என்ன கல்யாணம்லாம் பண்ணிக்கலையா?" அப்படின்னா. "இல்ல, இன்னும் பண்ணல, பண்ணணும்" அப்படின்னேன். "எந்த மாரி பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணிப்பீங்க? சொல்லுங்க. நானும் எங்கேயாச்சும் பார்த்துருந்தா சொல்கிறேன்" அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், "உங்கள மாரி இருந்தாலே நல்லா தான் இருக்கும் வித்யா" அப்படின்னேன். அப்போ தான் வித்யா என்ன கேட்டா, "நான் என்ன அவ்வளோ நல்லா இருக்கேனான்னு?" கேட்டா. "ஆ, மாநிறமா இருந்தாலும் நல்லா தான் இருக்கீங்க. பார்த்தோனே ஆசை வரும். அந்த மாரி தான் இருக்கீங்கன்னு." மறுபடியும் அந்த ஃபைனான்ஸு கதைய பேசிகிட்டு இருந்தாங்க. "எப்படியாச்சும் எனக்கு அந்த காசு ஃபைனான்ஸ் கிட்டேருந்து வாங்கி கொடுங்க. எனக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னாங்க." நான் உடனே சும்மா இல்லாம வித்யா தோள் மேல கை வச்சேன். "கவலைப்படாதீங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல" அப்படின்னு. அப்போ வித்யா உடனே என் கைய பிடிச்சுக்கிட்டு, "நீங்க இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கேன்" சொல்லிட்டு அப்படியே சேலைய விலக்க ஆரம்பிச்சா. அப்படி விலக்குனதும் அப்படியே மாம்பழங்கள பார்த்தேன். என்னடா இது! இவங்களுக்கு இப்போ உதவி தேவை. அதனால இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, நானும் அப்படியே கட்டி அணைச்சு முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்தேன். வித்யா மாரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முகம் பார்த்தாலே நமக்கு ஆசை வர மாரி தான் இருக்கும். அப்படியே நெத்தியிலயும், கன்னத்துலயும், மூக்குலயும், உதட்டுலயும் முத்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு, அப்படியே காதோரம் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தேன். காதில கிஸ் பண்ணதும் அப்படியே வித்யா, "எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை யாரும்" அப்படின்னா. அப்படியே அவ கழுத்துலேயும் முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்து, அவள் முதுக தட ஆரம்பித்தேன். முதுக தடவிட்டு அப்படியே மாம்பழங்கள சுவைக்க ஆரம்பிக்கும்போது வித்யா அப்படியே சாஞ்சுக்கிட்டா. சாஞ்சுக்கினதும் நானும் போதுமான அளவுக்கு பழங்கள ருசிக்க ஆரம்பித்தேன். அவ 2 கைகளையும் தூக்கி அவளோட ஹக்குல அப்படியே முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்து அப்படியே நான் சுவைக்கவும் ஆரம்பித்தேன். அப்படியே அவ இடுப்பில் தடவ ஆரம்பித்தேன். தொப்புள் கொடியில. இடுப்பில் தடவ ஆரம்பித்ததும், "அவரு கூட இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது தெரியுமா? நீங்கள் நல்லா பண்ணுறீங்க" அப்படின்னு சொன்னான். அப்படியே மெதுவா அவ தொடையில முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்து உள்ளங்கால்ல முத்தங்கள் கொடுத்தேன். பெண்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, உள்ளங்கால்ல அந்த கட்டை விரல்ல முத்தம் கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் அதிகமாகும். அதிகமானதும் வித்யா அப்படியே படுத்திருந்து திடீர்னு எழுந்திச்சிக்கிட்டா. "என்ன?" அப்படின்னு. "அப்படியே நில்லுங்கன்னு" சொல்லிட்டு அப்படியே வாழைப்பழத்த சுவைக்க ஆரம்பிச்சா. வாழத்த சுவைக்க ஆரம்பிக்கும்போது, நான் வித்யாவோட முகத்த பார்த்தேன். அவ்வளோ ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சா. பொதுவா எல்லாருக்குமே இத விரும்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அத பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் சுவைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எண்ணங்கள் வரும். வித்யா மாரி ஆளுங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிட்டதால அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். எது ஒருத்தருக்கு சந்தோஷம் தரும், எது ஒண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பழத்த சுவைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், நான் அப்படியே பணியாரத்த சுவைக்க ஆரம்பிச்சேன். பணியாரம் சுவைக்க ஆரம்பிக்கும்போது, வெளிய நல்லா சில்லுன்னு மழை. இங்க சூடா தண்ணி வந்துட்டு இருந்தது. அப்படியே அந்த தண்ணிய சுவைக்க ஆரம்பிக்கும்போது கேட்டா, "உனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்குமான்னு?" கேட்டா. "ஆமா, எல்லாருமே தாகத்துக்கு தண்ணிய தானே எதிர்பார்ப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இப்படி வேலை செஞ்சு வித்யா மனசுல எனக்கு ஒரு இடமும் கிடைச்சது. அப்புறம் நான் சொன்னேன், "சரி, நான் காலையில ஆஃபீஸ் போனதும் ஒரு 10 மணிக்கா ஃபோன் பண்ணுறேன். அந்த பண விஷயமான்னு" சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வித்யாவும் எனக்காக காத்திருந்தா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஸ் கிட்ட காசு நான் கேட்டேன். எனக்கு ஒரு 30,000 தேவைப்படுதுன்னு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. உடனே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பித்தேன். ஃபைனான்சரு அமௌண்ட்டு ரெடி பண்ணிட்டாரு. சாயங்காலம் கொண்டு வந்து தரேன்னு. சரின்னு வித்யாவும், "சரி நீங்க வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு" சொன்னான். "என்ன சர்ப்ரைஸ்ன்னேன்?" "வீட்டுக்கு வாங்கன்னான்." இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது நான் பார்ட் 2ல சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.